அனைவருக்கும் வணக்கம். இன்று 28 ஜூன் 2025 என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வணக்கம். டிஸ்க்ளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் நம்ம சொன்னோம்னா ஒரு தகவல் பரிமாற்றம் தான். சொல்கிறது எல்லாமே தகவல் தான், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதுமாதிரி காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக், டேட்டா மிஸ்டேக், என்ட்ரி மிஸ்டேக், இந்த மாதிரி சில மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டாட்டிஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டாட்டிஸ் இல்லை, நானும் உங்களையுமே ஒரு சாதாரண இன்வெஸ்டர் தான். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. நீங்கள் வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான். ஃபஸ்ட்டாக பார்க்குது ஜேஜி கெமிக்கல்ஸ் லிமிடெட் 398 ரூபா காயின் பேஸ், ₹1 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் 1/4%. சிக்டா வந்து கமாட்டி கெமிக்கல். ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடியுள்ள வரும். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் 4896 ரூபா காயின் பேஸ், ₹15 டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் 4% அதிகமாக இருக்குது. ரெக்கார்ட் வந்து 21 ஆகஸ்ட் 2025. சிக்டா வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ். ரோஸ் மெர்க் லிமிடெட் காயின் பேஸ் 43, 12 பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4% வருது. சிக்டா வந்து ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க ரோஸ் மெர்க். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷர்தா மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் காயின் பேஸ் பார்த்தீங்கன்னா 1913. 1:1 ஆல்ரெடி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷேர் போனஸ், ப்ரைஸும் பாதி அட்ஜஸ்ட் ஆகும். ரெக்கார்ட் வந்து 4 ஜூலை 2025 சொல்லியிருக்காங்க. சிக்டா வந்து ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் மீட்டிங் மே கன்சிடர். பவுனா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 405 ரூபா காயின் பேஸ், 2 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. ஸ்டாக் ஸ்பிட் கொடுத்து கொடுப்போம்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காத, மார்ச்சுக்கு வாய்ப்பு இருக்குங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து இவங்க ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. விஆர்எல் லாஜிஸ்டிக் லிமிடெட் 573 ரூபா காயின் பேஸ், 4 ஜூலையில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. அந்த போர்டு மீட்டிங்கில் போனஸ் கொடுத்து கொடுப்போம்னு சொல்லுவாங்க. கம்பெனி நல்லா ரிசர்வ் இருக்குது, ஸோ போனஸ் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடர். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட் டிசிஎஸ் 3443 ரூபா காயின் பேஸ், 10 ஜூலையில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவெண்டு அதோட ரிசல்ட்டு, இந்த ஜூன் குவார்ட்டரோட ரிசல்ட்டு 10ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ரொம்ப அட்வான்ஸாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிவெண்ட் வரும் ரிசல்ட் ரெண்டுமே தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிவெண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி 66 ரூபா, ஒரு 10 ரூபா, அதுக்கப்புறம் 30 ரூபான்னு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு என்னமா டிவெண்ட் தராங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கணும். அப்பப்போ மாறிட்டே இருக்குது. ரெக்கார்ட் வந்து 16 ஜூலை 2025. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க டிசிஎஸ். அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். சித்தகர் ரயில் சிஸ்டம் லிமிடெட் 936 ரூபா காயின் பேஸ், 430 கோடி 53 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது. மகாராஷ்டிரா மெட்ரோ ரயில் கார்பரேஷன் லிமிடெட். ஹிந்த் ரெக்டிஃபைர்ஸ் லிமிடெட் 1262 ரூபா காயின் பேஸ், 120 கோடிக்கும் ப்ளஸ் 127, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 228 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது இந்தியன் ரயில்வே. ஜோதி லிமிடெட் 112 ரூபா காயின் பேஸ், 6 கோடியே 45 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ரெம்ஷான்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 147 ரூபா காயின் பேஸ், 80 கோடிக்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஃபோர்டு ஓட்டோசான், அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டரு. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் 2044 ரூபா காயின் பேஸ், இவங்களுக்கு வந்து ஒரு நோட்டபிள் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நோட்டபிள்னா 100லேருந்து 250 கோடிக்குள்ளே இருக்கும். கொடுத்தது போல்ஸ்டார் மரைடைம் லிமிடெட். வாரி எனர்ஜி லிமிடெட் 2948 ரூபா காயின் பேஸ், இவங்களுக்கு 540 மெகாவாட்டுக்கான ஒரு சோலார் மாடல்ஸ்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க மெகாவாட்டில் தான் சொல்லுவாங்க. கொடுத்தது யாருங்கிறத சொல்லல, பட் இது வந்து கிரீன் எனர்ஜியில் உள்ள ஒரு ஸ்டாக் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் இந்தியா லிமிடெட் காயின் பேஸ் 984. இவங்களுக்கு வந்து 2 ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா 821 கோடி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 282 கோடி. இந்த 821 கோடியை கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் லேண்ட் கார்பரேஷன் ப்ரைவேட் லிமிடெட். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் காயின் பேஸ் 264, 6500 கோடிக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது நம்ம அதானி பவர் லிமிடெட். ஸோ இன்றைக்கி இந்த காலையில் இதோட முடிச்சிடுறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.